75 பிளேசஸ்க்கு வந்து இடம் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சுங்க சார். மற்றது வந்து டவுன் ஏரியாவில் இருக்கிறது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணோம் சார். பெருநாம்பட்டு டவுன்ல மட்டும் இடம் கொஞ்சம் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது சிரமம் இருக்கு சார். பட் 75 லொகேஷன்ஸ்க்கு இடம் கண்டுபிடிச்சு ஜேஆர் கோஆபரேட்டிவ்ஸ்க்கும் லெட்டர் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அது முதற்கட்டமாக நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எம்எல்ஏசிடிஸ் மூலமாக அவங்க லெட்டர் அவங்க வச்சிருக்காங்க சார். பிடிடிஆர்ஏக்கு ஜேஆர் கோஆபரேட்டிவ்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு சார் லெட்டர் வச்சிருக்கேன் சார். இப்போ ஓட கட்டே வர சார் நாங்கள் வரவர் கட்டு வர சார். கட்டு வந்து இப்போ நாங்கள் பண்ணிடுறோம் சார். இல்லை வந்து மொத்த ரேஷன் கடையை எடுத்து லிஸ்ட் எடுத்துட்டு சரிங்க சார். அதில் வந்து உதாரணத்துக்கு கடை நம்பர் 001 வச்சுங்க, இது ஓகே, இதுக்கு நோ ப்ராப்ளம். இதுக்கு வந்து இல்லை இதில் வந்து கொஞ்சம் மராமத்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்தது வந்து இல்லை இது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணி கட்டணும். இப்போ இவர் நம்ம சத்யா சொன்னது போல, சேர்மன் சொன்னது போல ஒரு மட்டமான ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா மூட்டையே நடையுதுன்னா நான் இம்மிடியட் அட்டென்ஷன் கொடுக்குறோம். அப்படின்னா அந்த லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணிட்டோம்னா நம்ம எதையாவது ஒரு ஃபண்டை போய் சிஎம் கிட்ட கூட நடக்கும். தொடர்ந்து முனிரத்னம் அவர்களுக்கு பவர் ரீடர் ஆர்டர் கொடுக்கிறோம். சார் இப்படி வந்து சொல்லலாம். அவரை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பவர் ரீடர் ஆணைவர். அட்வைடி வரும். தொடர்ந்து மைக்குரிய ஊரக வளர்ச்சி முறை திட்ட இயக்குநர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி. ஓகேவா சரி போட்டு டக்குனு போடும் சார் டக்கு விஐடி போய் ஆரம்பிச்சு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறும் டிஷா என்ற டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் கமிட்டி இந்த மீட்டிங் இன்று கலெக்டரோடும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கார்ப்பரேஷன் கமிஷனர், ரெவென்யூ அதிகாரிகள், அரசு அதிகாரிகளோடு இன்று நடைபெற்றது. இந்த மீட்டிங்கில் அத்தனை கிட்டத்தட்ட வந்து ஒரு 72 துறைகள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். வெவ்வேறு தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டது. இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடந்த ஒரு 4 மாத காலத்திற்கு என்ன நடந்தது, அரசு எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, துறைகள் வாரியாக என்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை விவாதிக்கப்பட்டது. அதற்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதிகாரிகள் பதில் சொன்னார்கள். பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த வேலூர் மாவட்டம் ரிவ்யூ பண்ணும்பொழுது